யாரு இவன்? இவ்ளோ நாளா இவன் எங்க இருந்தான்? இப்படி விளையாடுறான். கலக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 3 கோல். எல்லா பெருமையுமே உனக்கு தான். ஆமா, விளையாடுங்க. நம்ம கிட்ட இன்னும் 2 கோல் இருக்கு. இருக்கிற கோலை மெயின்டைன் பண்ணுங்க. யா, உண்மைதான். நாம இப்பவும் ஒரு கோல் லீடிங்ல தான் இருக்கோம். இசைக்கு குன். இவன் எதுக்கு எனக்கு பாஸ் பண்ணா? இப்ப நான் என்ன பண்றது? சாரி, கேர்லெஸ்ஸா விட்டுட்டனே. அவன் கோலும் போட்டுட்டான். நான் வேணும்னே பண்ணல. இத நான் எதிர்பார்க்கவும் இல்லை. மன்னிச்சிருங்க. ரொம்ப மோசம். அடுத்த தடவை கண்டிப்பா இந்த மாதிரி நடக்க கூடாது. நான் விட மாட்டேன். அவன் சிரிக்கிறான். என்ன இது? போச்சு. half an hour அவங்க கோல் போட விடாம பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளாவது ஒரு கோல் போடணும். பாத்துக்கலாம், விடுங்க. இதுதான் தைரியம். என்ன இசாகி? என்ன இது? எப்படியும் டீமுக்கு மட்டும் அடுத்த கோல் கிடைச்சிருச்சுன்னா பீட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். என்கிட்ட கொடுங்க. வா, எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறாங்க. பிராக்டிஸ் பண்ண காம்பினேஷன் இங்க பண்ணணும். இசாகி அப்புறம் பச்சீரா, இவங்க 2 பேர் மட்டும் தான் சைலண்டா விளையாடுவாங்களா என்ன? இதுதான் பெரிய சவால். இவங்களை தாண்டி நான் கோல் போடணும். பொசிஷனை நல்லா பார்த்து நான் கரெக்டா கால்குலேட் பண்ணணும். பச்சீரா கிட்ட அடிக்கணும். ஏன்னா அவன் தான் ஒழுங்கா டெப்ளை பண்ணுவான். ஏய், என்ன நான் அடிக்கவே இல்லையடா. பச்சீரா ஒருத்தன் பிளாக் பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரைட் இசாகி. என்னது இது? நான் எதிர்பார்க்காத நேரத்துல பால் பாஸ் பண்ணிட்டான். நீ ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க. என்ன பண்றது? குனிகா நமக்கு இப்ப பால் பாஸ் பண்ண முடியாது. இவங்க 2 பேர் தான் என்னோட டீமோட கீ பிளேயர்ஸ். ஆனா இவங்க 2 பேரும் இப்ப பிளாக்ல இருக்காங்களே. பேசாம நானே அடிச்சிட்டுமா? ரொம்ப குழப்பமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? இல்ல, ஏதோ தப்பா நடக்குது. எங்களோட பிளான்ல இவங்க வரக்கு வாய்ப்பே இல்ல. இவனுக்கு எங்களோட பிளான் எப்படி தெரியும்? டீமோட பிளான வெளியில யாராவது சொல்றாங்களா? டீம்ல அந்த மாதிரி யாருமே இல்லையே. நான் ஹேட்ரிக். இவன் வேணும்னே தான் கோலை விட்ட மாதிரி தெரியுது. ஒருவேளை குவானா இருக்குமோ? அப்படி நாம சிரிச்சது உண்மைதானா? கோலை போட்டு முடிச்சிடு. கமான் கமான், அடி விடாத. இதையும் வேணும்னே மிஸ் பண்றான். குவான், நீ ஒன்னும் எங்களை ஏமாத்தல. கண்டுபிடிச்சிட்டியா? ஒரு வழியா இவன் கண்டுபிடிச்சிட்டான். பரவாயில்லையே. உங்களோட சூப்பர் பவர் டாக்டிக்ஸா வச்சுக்கிட்டு நீங்க ஏன்டா அடுத்த நவி ஏமாந்து போறீங்க? சொல்லுங்கடா, சொல்லுங்க. டீம்ல ஒருத்த வீக்கா இருந்தா சரி, ஆனா மொத்த டீமுமே வீக்கா இருக்கே. இவன் ஒருத்தனை வச்சு ஒரு டீமோட ஒட்டுமொத்த திட்டமா என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் எங்க ஆளு. இந்த நேரத்துக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு டைமும் கம்மி, இப்ப கோலும் கம்மி. பாவீங்களா? எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம்? பதில் சொல்லு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணு? ராய்ச்சி ஜிங்கோக்கு yellow card. உங்களோட ஹாஃப் கேம்க்கு வாங்க. உங்க மேட்சை கண்டினியூ பண்ணுங்க. இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்கலாம். வாங்க. இப்படி ஏமாந்து போயிட்டீங்களே. நீங்க வீட்டுக்கு போக போறது உறுதி ஆயிடுச்சு. ஆனா நான் இங்கதான் இருக்க போறேன். வாங்கடா அப்போனன்ட்ஸ். என்ன பாக்குறீங்க? போய் அட்டாக் பண்ணுங்க. இன்னைக்கு முடிவுல 12 பேர் 10 பேர் ஆக போறீங்க. ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் வச்சு உன்னோட பிளான சொல்லுவியேடா. அதுல ஜெயிக்கணும்னு சொல்லுவியே. என்ன பொறுத்தவரை நான் ஜெயிச்சிட்டேன். ப்ளூ லாக்குள்ள வந்துட்டு டீம்னு பேசினா எப்படி? இந்த இடத்துல டீம் ஒர்க்குங்கிறது எப்பவும் உதவும். சுயநலமா இருந்து பாரு, அது வெற்றியை கொடுக்கும். விளையாட்டுல மட்டும் சொல்லல, எல்லா விஷயத்துக்கும் தான் சொல்றேன். பாவம், உங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. இனிமேலாவது யாரையும் நம்பாம இருங்க. போயிட்டு வாங்க. டைம் இருந்தா சந்திக்கலாம். இல்ல இல்ல, நம்ப வச்சு கழுத்தறுத்தல.